கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அவருடைய 19 முதல் 47 உள்ள வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் தேவன் கொடுத்த தலைப்பு நித்திய ஜீவனை தரும் இயேசு. நித்திய ஜீவனை தரும் இயேசு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 19 முதல் 47 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, யூத தலைவர்கள் அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்டபோது அவரும் பிதாவும் முழுமையான ஒற்றுமையுடன் கிரியை செய்வதாக இயேசு விளக்கினதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு ஆச்சரியமான உண்மையை உரைக்கிறார். அது என்னவென்றால், பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தனக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஜீவனை கொடுக்கும், அதாவது ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் நமக்கு தெரியும், தேவன் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. ஆனால் அந்த அதிகாரத்தை தமக்கும் உண்டு என்று இயேசு இங்கே அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் ஒரு உன்னதமான வாக்குறுதியையும் நமக்கு அளிக்கிறார். என்ன? என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். இந்த வாக்குத்தத்துக்கு தான் அவர் நம்ம முழு வேதாகமத்தினுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் இதை கொடுக்க தான் அவர் மெயினாக இந்த உலகத்துக்கே வந்திருந்தார். ஆமென். ஸோ இங்கே உண்டு என்று ஒரு நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துவை இந்த நாட்களில் விசுவாசிக்கிறோமோ, அவரை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணுமோ, இப்பொழுதே அந்த நித்திய ஜீவனை தங்களுடைய ஆத்மாவிலே ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறார்கள். ஆமென். அப்போ இயேசுவை தேவகுமாரன் என்று நிரூபிக்க யோவான் ஸ்நானகன் அவருடைய அற்புதங்கள், பிதாவாகிய தேவன் மற்றும் வேத வாக்கியங்கள் என பல சாட்சிகள் இருந்தும் அவர் அறிவித்தும் அன்றைய நாட்களில் உள்ள தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. காரணம், அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை விட மனிதர்களுடைய புகழையும் மனிதர்களால் கொண்டு வரப்பட்ட பாரம்பரிய சட்டத்திட்டங்களையும் அதிகம் விரும்பினார்கள். ஆமாம். இன்றைய நாட்களில் எப்படி தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கேட்டும் அதுக்கு கீழ்ப்பணிஞ்சு நம்ம நடக்காத அப்படின்னாலே அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் நம்மள்கிட்ட இருக்கிறது. நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், நம்முடைய சமுதாயத்தினுடைய பின்புலங்கள், இவை எல்லாமே நம்மளை தடுக்குங்கண்ண. அப்போது அந்த நாட்களில் அவர்கள் வேதத்தை ஆராய்ந்திருந்தாங்க, படிச்சிருந்தாங்க. வேதத்தில் தொடக்கம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் யாரை சுட்டி காட்டியதோ அந்த இயேசுவையே அவர்கள் ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள். இந்த நாட்களில் நம்ம பைபிள் படிக்கலாம், நம்மளுக்கு பிடிச்சமான வசனத்தை நம்ம தேடி நம்ம வாசிக்கலாம். ஆனால் இந்த எல்லா வசனங்களும் வார்த்தைகளும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இல்லைன்னா கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்து இல்லை இல்லையா? இயேசு என்கிற நபர் இந்த உலகத்துக்கு வரலன்னா இங்கே யாருமே கிடையாது. எந்த பரிசுத்தவான் கிடையாது, எந்த புனிதர்களும் கிடையாது, எந்த ஒரு வாக்குத்தத்தம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ப்ராமிஸ் வேர்ட்ஸ், அது எல்லா ஆவிக்குரிய வார்த்தைகள் எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்குது. அவரை பற்றியே இருக்கிறது இல்லையா? இப்போ என் அன்பான சகோதரர்களே, கிறிஸ்தவம் என்பது வெறும் வேத அறிவோ அல்லது மதச்சடங்கான ஒரு பாரம்பரியமான கொள்கையோ அல்ல. அது இயேசுவுடனான தனிப்பட்ட உறவு என்பதை நாம் இந்த நாட்களை உணர வேண்டும். இயேசு மட்டுமே உங்களுக்கு நித்திய ஜீவனையும் ரட்சிப்பையும் தர முடியும். வேறு யாரும் இங்கே தர முடியாது நித்திய ஜீவனையும் ரட்சிப்பையும். ஏன்னா உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அந்த ஒருவருடைய இரத்தம் மாத்திரமே உங்களுடைய பாவங்களை கழுவி உங்கள் ஆத்மாவிலே ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வந்து அந்த ஆத்மா எப்பொழுதும் நித்தியமாக வாழும்படி, அவரோடு கூட சந்தோஷமாக இருக்கும்படி அவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தை தருகிறார். அப்போ இந்த நாட்களில் அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அது கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் எல்லோருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். ஆண்டவராக இயேசுவே, உம்மை விசுவாசிக்கிற எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை எங்ககிட்ட விசுவாசம் இன்னும் வராமல் குறைபட்டிருந்தா அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள என்னென்ன காரியங்கள் எங்களை சுற்றி இருக்கிறதோ, எங்களுடைய பாவ காரியங்கள், பாரம்பரியமான கலாச்சார ரீதியான சமுதாய ரீதியான காரியங்கள் எது எங்களுக்கு தடுக்குதோ, நாங்கள் மற்றவர்களை பார்க்காதபடிக்கு, உலகத்தை பார்க்காதபடிக்கு அவற்றை எல்லாம் விட்டு எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய உம்மை நான் நேசித்து அன்பு செய்து உம்முடையோடு கூட இருக்கிற ஒரு நல்லுறவிலும் நித்திய ஜீவனை எப்பொழுதும் சுதந்திரிக்கக்கூடிய காரியத்தை நான் ஈடுபட உடைய வார்த்தை விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா.
உமக்கு நான் எப்பொழுதும் ஹல்லேலூயா உம்முடைய வார்த்தையிலே நின்று அதை மற்றவர்களும் சொல்ல எனக்கு அவர்களையும் உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு வர எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனால பிதாவே. ஆமென், ஆமென்.